இயற்கை அன்னையின் அருட்கொடையான மழை நீரை தமிழகத்திற்கு கிடைக்க விடாமல் செய்ய ஆறுகளின் குறுக்கே அண்டை மாநிலங்கள் புதிய தடுப்பணைகளை கட்டி வருகின்றன. ஏற்கனவே உள்ள தடுப்பணைகளின் உயரத்தையும் அதிகரிக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் எல்லையோர பகுதியில் பெய்யும் மழை நீர் போதிய தடுப்பணைகள் இல்லாததால் கர்நாடகத்திற்கு பாய்ந்தோடி அங்குள்ள பகுதிகளை வளப்படுத்துகின்றன. சில்லென்ற இயற்கை சூழலுடன் ரம்யமாக காணப்படும் இது ஈரோடு மாவட்டம் தாழவாடி மலைப்பகுதி. நீலகிரி மாவட்டத்தை போன்ற காலநிலை கொண்ட இங்கு உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், பீன்ஸ் போன்ற காய்கறிகள் விளைவிக்கப்படுகின்றன. மழைநீரை தேக்க போதிய தடுப்பணைகள் இல்லாததால் மழைநீர் மலைச்சரிவை கடந்து கர்நாடக அணைகளை நிரப்புகிறது. தாழவாடி பகுதியில் குளம் போன்ற நீர்நிலைகளும் சரிவர தூர்வாரப்படாததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். உருளைக்கிழங்கு இப்போ நடவாட்டி இருக்குது. எப்படி மழை பெஞ்சாலும் கூட நம்மளுக்கு தண்ணி வசதி இல்லை, எல்லாம் கர்நாடகத்துக்கு போயிரு. அந்த தண்ணி மழை தண்ணி தடை கட்டி கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா கரும்பு மஞ்சள் அதிக லாபம் எடுக்கலாம். இப்போது ஏதோ வசதி இல்லாதனால உருளைக்கிழங்கு போட்டு ஏதோ கொஞ்சம் கஷ்டத்துலேயே காலை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிறு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் மழை நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப கம்மியானது மட்டும்தான். மழை காலத்தில் பெய்கிற தண்ணி காற்றாற்று வெள்ள ஓடைகளில் போகிற தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் வேஸ்டேஜாக கர்நாடகத்தில் போய் ஒரு 2 டேம், சிக்கோலா டேம் அண்ட் சொர்ணாவதி 2 டேமில் வீணாக கலக்குது. அதுக்கு இந்த தாளவாடி மக்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு உபயோகமானா அந்த ஓடையை குறுக்காட்டி தடுப்பணைகள் கட்டணும். கொஞ்சம் எல்லா பக்கமும் தடுப்பணைகள் கொஞ்சம் அதிக அளவில் கட்டினா தாளவாடி மக்களோட நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகும். கொங்கள்ளி, ஆசனூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை நீர் கர்நாடகத்தில் உள்ள சிக்கோலா அணையை சென்றடைகிறது. சிக்கோலா அணை நிரம்பியதும் உபரி நீர் சொர்ணாவதி அணையில் சேமிக்கப்படுகிறது. கோடை காலத்தில் எல்லையோரம் தமிழக பகுதி வறட்சியில் சிக்கியிருக்க, மறுபுறம் கர்நாடக பகுதி அணைகளில் உள்ள நீரால் வாழை சாகுபடி செய்யும் அளவுக்கு செழிப்பாக காட்சி தருகிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து நிறையா தடுப்பணைகள் எல்லாம் ஒரு 2-3 தடுப்பணைகள் கட்டி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மட்டும்தான் அந்த தண்ணி இங்கே ஓடி வருது. அப்போ நிறைய பள்ளங்கள் இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பணை கட்டினாங்க. அதில் அதை அகலப்படுத்தலை. மழை காலத்தில் மீதி தண்ணி எல்லாமே இந்த பக்கம் கர்நாடகா சைடு சிக்கோலா டேம் அப்படின்ட்டு இருக்குங்க. அங்கே போய் எல்லாமே அங்கே தேங்கிடும். இப்போ அவங்களுக்கு தான் யூஸ் ஆகுதே தவிர இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகளுக்கு எந்த விதமான யூஸும் கிடையாதுங்க. இப்போ இங்கே எந்த விதமான டேமும் பெரிய டேம் கிடையாதுங்க. அதனால் இந்த தண்ணி எல்லாமே அங்கே போகிறதுனால இங்கே விவசாயிகளுடைய நிலத்தடி நீர் உடனே குறைஞ்சிருங்க. போர்களில் வற்றி தண்ணி இல்லாமல் நிற்கிதுங்க. பட் இந்த தடுப்பணைங்கிறது கவர்மெண்ட் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறது போதாக்குறையாக இருக்குதுங்க. இந்த குளங்குட்டைகளுக்கெல்லாம் நல்லா தூர்வாரி அதை ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். எவ்வளோ அடி போர் போட்டாலும் தண்ணி நிற்கிறது இல்லைங்க. அதனால் அதை செஞ்சு கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்டு கேட்குறோம். கர்நாடகா சைடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஏரியாவிலையுமே அந்த குளங்குட்டைகளுக்கு தூர்வாரி தண்ணி கொண்டு விட்றாங்க. நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. வேறு தொழில் வாய்ப்புகள் ஏதும் இல்லாததால் விவசாயம் மட்டுமே தாழவாடி பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆகவே சற்றும் தாமதிக்காமல் தாழவாடி பகுதியில் கூடுதல் தடுப்பணைகளை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர். வருடந்தோறும் 5 முதல் 10 TMC வரை இதுபோன்று வீணாக செல்லும் மழைநீரை தடுத்து இப்பகுதியில் போதிய தடுப்பணை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவம் மற்றும் செய்தியாளர் சந்திரசேகருடன் ஜான் மைக்கேல்.